இந்த அனைத்து நல்ல உலகளுக்கும் வணக்கம் நண்பன். நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் டெக்னீஷியன் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இந்த ஜாப் பல வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இது நிரந்தர ஜாப் தான். மொத்த காலியிடம் உங்களுக்கு 1850ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லை, அதே மாதிரி நேர்காணல் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருந்து ஆன்லைனில் விண்ணப்பிச்சா போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு இன்றைக்கும் போக தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கூட செலவு பண்ணாமல் நீங்கள் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35 வயசுக்குள்ளே இருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளமும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ₹21,000 சம்பளம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தவறு விட்டிங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா பல வருடத்துக்கு அப்புறமேட்டுக்கு தான் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பயனுள்ளனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மொத்தம் 1850 வேகன்சி. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் உங்களுக்காக கொண்டு வந்து போட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ கொண்டு வரதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருப்பீங்க. இது பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்பண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன செலக்ட் பண்ணுறீங்கன்னா HVFா இல்லை OFா, இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றுங்கிறது செலக்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ITI படிச்சிக்கிறீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா NSC NTC இந்த மாதிரி படிச்சிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். மெக்கானிஷன் கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அப்பண்டிஸ் ட்ரைனிங் பீட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 36 மாதம் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க ஜூனியர் டெக்னீஷியனா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன் கான்ட்ராக்டா, இது வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜூனியர் டெக்னீஷியன் இது வந்து பார்த்திங்கன்னா 2வது கொடுத்துக்கிறேன். அடுத்து செலக்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கொடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 0ங்கிறத கொடுக்கல. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன். அடுத்து ஜெண்டர் கேட்டுக்கிறாங்க. நீங்கள் மேலா ஃபீமேலாங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துங்க. கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறது நான் வந்து பார்த்திங்கன்னா OBCங்கிறத கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி எக்ஸசைஸ் மேனான்னு கேட்குறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் எக்ஸசைஸ் மேனாக இருந்தால் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா BWBDன்னு கேட்குறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நோன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் இருந்தால் கொடுங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. அதேமாதிரி NSCயில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 60% ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறீங்களா இல்லை 60 கீழக்குதான்னு கேட்குறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதை வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா 29 வயசு 9 டேஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா அதே காட்டுது. அதே மாதிரி உங்களுடைய ஐடென்டிட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அடையாளம் அந்த வச்சு அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. 2 இது அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்குங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் இங்கே என்ன டைப் பண்ணுறீங்களோ அதே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் போட்டுங்க. அதே மாதிரி மெயில் ஐடி கேட்குறாங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா அதே போட்டுங்க. போட்டு இந்த கேப்சா கோடு வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை செக்யூரிட்டி கோடுங்க போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்து என்ன ஆகுனா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரும் ஒரு பாஸ்வேர்டு வரும். அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போடணும். அது எங்கே போடணும்னா அப்ளிகேஷன் லாகின் சொல்லி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போதே வந்திருக்கும். ரிஜிஸ்டர் நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து போட்டிங்களாவே வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்கர் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜாப் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா கனரக வாகன தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான், ப்ரைவேட்னு நினச்சிக்காதீங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் 28/6/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 19/7/2025 வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிரும்.
டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26, 27 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 26, 27 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம் விட்டுருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனச்சுழற்சி வயசாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுங்க. நிறைய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 டைப் ஆஃப் ஜாப் இருக்குது. மொத்தம் உங்களுக்கு 1850 வேக்கன்சிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 35 இயர்ஸுக்கு உள்ளே இருக்கிறீங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா SC ST கேண்டிடேட்டாக, 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா OBC கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. வேறு வந்து பார்த்திங்கன்னா BW BD வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நான் வந்து பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பேசிக் வந்து பார்த்திங்கன்னா 21,000 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி டிஆர்எஸ் வந்து பார்த்திங்கன்னா அலவன்ஸு ஐடியான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5% நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்குறதுல கொடுப்பாங்க மாதம். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 21,000னா அதில் 3% வந்து பார்த்திங்கன்னா இயருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதர் பெனிஃபிட் அதர் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3000 மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. எதுக்குன்னா மெடிக்கல் இந்த ஆக்சிடென்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இஎஸ்ஐ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா HRA வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் போட்டாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிக்கும் போது அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட்டுங்கும்போது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சுக்கிறீங்க, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. அதை நீங்கள் செஞ்சு காட்டுறீங்களா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்டு. மற்றபடி எந்த ஒரு நேர்காணலுமே கிடையாது. ப்ராக்டிக்கல் மட்டும்தான். நல்லா நோட் பண்ணிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ட்ரேட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் போடுறது தான். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா SC ST கேண்டிடேட் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. மற்ற கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதர் கேண்டிடேட்டுக்கு 300 அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. SC ST BW BD எக்ஸர்வீஸ்மேன் ஃபீமேல் கேண்டிடேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்கும் போது என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி நீங்கள் NAC நேஷனல் அப்ரண்டிஸ் படிச்சிருந்தீங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட மார்க் ஷீட் கேட்டுறாங்க. அதே மாதிரி NTC ட்ரேடுன்னு படிச்சிருந்தீங்களா அதுக்கும் கேட்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. EW சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. எக்ஸர்வீஸ் பண்ணி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கேட்குறாங்க. டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளி இருந்தாலும் கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா அதோட மெம்பர் பாஸ்புக் கேட்குறாங்க. பேங்க் பாஸ்புக் கேட்குறாங்க உங்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு. அதே மாதிரி ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எது கம்பல்சரிங்கிறது நம்ம விண்ணப்பிக்கும் போது தான் தெரியும். எப்படி விண்ணப்பிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டு. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜாப் வந்தாலும் அதில் தான் இருக்கும். நீங்கள் அதிலே விண்ணப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வர சொல்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து தான் தெரிஞ்சிக்க முடியும். ஏதாவது டவுட்னா மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் அதை பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ITI படிச்சிங்க, இது ரிலேட்டடாக படிச்சிங்களா வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்களா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு நேர்காணலும் கிடையாது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டிங்களா வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஜூனியர் டெக்னீஷியன் அண்டர் பிக்ஸ்டு டெர்னட் கான்ட்ராக்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை கான்ட்ராக்டாக எடுக்கிறாங்க. 1 இயர்
1 இயருக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டபிள் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 3 இயர்ஸ் இந்த அலவன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாத இன்னும் எக்கச்சக்கமாக அலவன்ஸு ப்ளஸ் அது இல்லாத சேலரி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் 3% இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிறோம். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணணுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.